காலுவிலை கத்திரை பாதவிடத்தில் இருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலுவிலை கத்திரை சமூகத்திலே வார்த்தை என்ன இருக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் கற்றி நான் துதிக்கிறேன். இந்த காலுவிலை ஒருமோடு நான் கத்திரை சமூகத்திலே ஜெபத்தோடு கூட கத்திரை பாதவிடத்தில் இருப்போம். கர்த்தர் தாம் உதவி செய்வாராக. இந்த காலுவிலே ஒரு சிறுவிலை தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரம். எல்லாரும் என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம், அதனுடைய குறிப்பாக 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனியனுடைய எல்லாரும் எடுத்தீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26லிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தமா வாசிக்க போறோம். எல்லாரும் தெரிந்த பகுதி தான். எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் உங்களை வேத புஸ்தகங்களை பாருங்க. பிள்ளைகள் எல்லாரும் உங்க வேத புஸ்தகங்களை திறந்து வேத புஸ்தகங்களை கவனமா பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினால் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். கண்களை மூடும், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கத்திர சமயம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாதவில்லை எங்க மட்டுமாய் தருகிறப்பா. எல்லாரும் வாய்களை தந்து வருமோ இந்த பாதவில்லை கத்திர சம்பவத்தை நம்ம செய்வோம். தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கத்தனே, இந்த ஓய்வு நாள் காலையில் சம்பவத்துல வந்து இருக்கிறோம். வார்த்தையை கத்த ஜனத்தோடு கத்து பேசுவீராக, ஜனத்தோடு கத்து ஈடுபடுவீராக, ஆவிக்குரிய வார்த்தைகளை கத்து கொடுப்பீராக, திருக்கிறிஸ்தன தூதுகளை கத்து கொடுப்பீராக. மகிமையின் தேவ பிரசன்ன வெளிப்படுவாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும்
என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? அருமையாதியுடைய ஜனமே, நம் தேவன் நமக்காக நன்மை செய்கிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற தேவன். இந்த காலையில் கர்த்தரை பாதுபட்டு அமர்ந்திருக்கும் போது சொந்த பகுதியிலே கர்த்தரை ஆவியான நம்மளுடைய பேசுவாராக. கிரகிக்க முடியாத ஆழமான அற்புதங்கள் அதிசய கர்த்தர் செய்கிற வல்லமுள்ள தேவன் அவர். ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த வசனத்தின் மூலம் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் உணவின் ஆவியை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நாட்களே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். சொந்த பகுதியை கர்த்தர் தாமே பொறுத்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்தினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஜிபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட உங்களை அவரையும் கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நான் வாசித்தான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். குறிப்பாக இந்த வேத பகுதியை நம்ம மற்ற சினாப்டிக் காஸ்பல்ஸ், மார்க்கு, மத்தேயு ஆகிய சுவிசேஷங்களையும் பார்க்க முடிகிறது. பிசாசு பிடித்த ஒரு மனிதன், குறிப்பாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து கடல்லே பிரயாணப்பட்டு கலிலியா நாட்டை விட்டு கதிரேனுடைய நாட்டு நேராக கடல்லே பிரயாணமாய் போகிறார். போகிற வழியிலே கடல் அலைகள் அவர்களை அமிழ்த்த பார்க்கிறது. அவர்களை அந்த இடத்திலே கர்த்தர் வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் அதட்டி அவர்கள் அக்கறைப்படுகிறார்கள். அக்கறைப்படுகிற அந்த க்ஷணத்திலே அவர்கள் சந்திக்கிறது லேயோன் ஆகிய பிசாசு பிடித்த அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷனை அவர்கள் சந்திக்கிறார்கள். கதிரேனுடைய நாட்டிலே கர்த்தர் செய்த ஊழியம் இது. தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு, கலிலியாவை விட்டு, கலிலியாவிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக இருக்கிறார்கள். அதை விட்டு கர்த்தர் நேராக கதிரேனுடைய தேசத்திலே கர்த்தர் போகிறார். அங்கு போகும்போது கர்த்தரை வரவேற்க ஜனங்கள் இல்லை. இயேசுவை வரவேற்க யாரும் வரல. ஒரே ஒரு மனுஷன் முன்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் சாதாரணப்பட்ட மனிதன் அல்ல. அவன் அப்நார்மல் அப்படின்னு சொன்னால் அவன் தன் சுயநிலை இழந்தவனாய் ஒரு நார்மல் கண்டிஷன் இல்லாமல் அப்நார்மல் கண்டிஷன் இருக்கிற ஒரு மனுஷன். தேசம் அவனுக்கு ஆதரவு இல்லை, குடும்பம் அவனுக்கு ஆதரவு இல்லை, யாருமே அவனை ஆதரிக்கிறவர்கள் இல்லை. அவன் தன்னந்தனியாக பிசாசினால் துரத்தப்பட்டு கொண்டே இருந்த மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது பிசாசு பிடித்த நபர் யார் என்பதை குறித்து இந்த வேத வசனம் திட்டமாக சொல்லுகிறது. அவன் பிசாசினுடைய ஒரு விக்டிம். அவன் பிசாசினால் பாதிக்கப்பட்டவன், பிசாசினால் தொந்தரவு படுத்தப்பட்டவன் என்பதை வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அந்த வேத சற்று நிதானமாய் வாசிப்பீர்களானால் அவருடைய நிலைமை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, இந்த வசனங்களை வாசிக்கும் போது வாசிப்போம். 27வது வசனம், லூக்கா 8:27. ஒரு வாசிங்க. அவர் கரையில் இறங்கின போது, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், பிசாசு பிடித்தவன், நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். அடுத்து, வஸ்திரம் தரியாதவனும். எல்லாரும் நன்றாக கவனிங்கள். வஸ்திரம் தரியாதவனும், வஸ்திரம் தரியாத நிர்வாணி. அடுத்து, வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இன்னும் மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னைத்தான் கல்களினாலே எடுத்து தன்னைத்தான் காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்னும் மற்ற இதில் வாசிக்கும் போது இவனை கட்டி அடக்க பார்த்தார்கள், சங்கிலிகளினால் கட்டினார்கள், விலங்குகளினால் கட்டினார்கள். அவன் அடங்காதவன், வஸ்திரம் தெரியாதவன், அவன் வீட்டில் இருக்காதவன், அவன் தேசாந்திரியாய் நடந்து கொண்டிருக்கிறவன், அவன் தன் யாராலும் அடக்க முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசும் சங்கிலிகளை முறிப்பான். பிசாசும் யாருக்கு அடங்க மாட்டான். சங்கிலி கட்டினாலும் பிசாசு அந்த சங்கிலியை முறிக்க பிசாசுக்கும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனா பிசாசும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹalleluya. இன்னும் இந்த பிசாசு இந்த மனிதனை துன்பப்படுத்தி கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவனை the devil was tormenting himself. அவனை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கொண்டே இருந்தது இந்த பிசாசு, அலக்களித்து கொண்டே இருந்தது. இவ்விதமான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன், he was transformed by Christ. கிறிஸ்துவினால் அவன் உருமாற்றத்தை பெற்றுக் கொள்கிறான். அவனுக்குள் ஒரு உருமாற்றம், அவனுக்குள் ஒரு மாற்றம், அவனுக்குள் ஒரு புதிய வாழ்வு, அவனுக்குள் ஒரு புதிய மலர்ச்சி, அவனுக்குள் இருந்த உண்மை தன்மையை, அவனுக்குள் இருந்த அழகான ஒரு வாழ்க்கையை, அவனுக்குள் இருந்த அழகான ஒரு குணத்தை, அவனுக்குள் இருந்த அழகான ஒரு தன்மையை, மனித அபிமானத்தின் தன்மையை கிறிஸ்து அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை உருமாற்றுவார். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை உருமாற்றுவார். உங்களுக்குள் இருக்கிற அழகான தன்மையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நம்மை சாபத்துக்கு நேராக தள்ளுகிறவர்ல, நம்மை நஷ்டத்துக்கு நேராக தள்ளுகிறவர்ல, நம்மை துக்கத்துக்கு நேராக தள்ளுகிறவர்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியின் பாதையை நடத்தி கொண்டு போகிறவர். விசுவாசிய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. இந்த கால வேளை இந்த வேத பகுதியிலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தந்த செய்தி இதுதான், transformative power of Jesus. transformative power of Jesus. எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் இயேசுவின் உருமாற்றும் வல்லமை, இயேசுவின் உருமாற்றும் வல்லமை, the transformative power of Jesus. கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு உருமாற்றும் வல்லமை உண்டு. ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலையை மாற்றும் வல்லமை கர்த்தருக்கு உண்டு. காற்றையும் கடலையும் அதட்ட கர்த்தரால் முடியுமானால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அமைக்க கர்த்தரால் முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முதலாவதாக இந்த பிசாசு பிடித்தவனுடைய பயோ இல்லைன்னா ப்ரொஃபைல், சுய விவரத்தை நாம் பார்ப்போமானால், அவன் நிர்வாணி, அவன் கட்டுக்கடங்காதவன், அவன் தேசாந்திரி, இன்னும் சொல்லப்படுகிறது வனாந்திரங்களை தங்கி இருந்தான், கல்லறைகளில் உள்ள இடத்திலே தங்கி இருந்தான். இப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல், ஒரு பயோ வச்சிருக்கிற ஒரு மனுஷன், எல்லாரும் தெரியும். பயோன்னு சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பயோ போடுவீங்க, வாட்ஸ்அப்ல பயோ போடுவீங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த வார்த்தை. அவனுடைய சுய விவரம், தன்னை பற்றி, அவன் தன்னை பற்றி வெளிப்படுத்த வேண்டுமானால், அவன் தன்னை பற்றி சொல்ல வேண்டுமானால், தன் வாழ்க்கை குறித்து, உன்னை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று அவனை குறித்து கேட்கும் போது அவன் தன்னை குறித்து சொல்வானால், நான் பிசாசு பிடித்தவன், நெடுகாலமாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியாய் சுற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு உடை தரிப்பதற்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் பிசாசு தரிக்க விடவில்லை, எனக்கு நிம்மதியாய் இருப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது, ஆனால் பிசாசனை உட்கார விடவில்லை, எனக்கு வீட்டிலே தங்கி இருப்ப அவன் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் பிசாசனை தங்கி இருக்க விடவில்லை, பிசாசனை அலக்கழித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை அவன் தன் சுய விவரமாக அவன் சொல்லுவான். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பால்வழியிலே வாழ்க்கையிலே பரதற்ற சோதனைகளிலும் நிந்தனைகள் அகப்பட்டு பிசாசனை வாடி வதக்கி கொண்ட குடும்பங்களை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று அவன் யாராவது கேட்டால், என் வாழ்க்கை அமைதியற்ற வாழ்க்கையா இருக்கிறது, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையிலே துக்கங்கள், கண்ணுநீர்கள், என் வாழ்க்கையிலே துன்பங்கள் அலைமோதி அடித்துக் கொண்டிருக்கிறது, நான் சமாதானத்தை விரும்புகிறேன் ஆனால் சமாதானம் இல்லை, நான் நிம்மதியை விரும்புகிறேன் ஆனால் நிம்மதி இல்லை, எனக்கு நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது, எனக்கு கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும் என்ற உள்ளான ஆர்வம் இருக்கிறது, ஆனால் யாரோ என்னை இழுத்து தள்ளுகிறதை நான் உணர்கிறேன் என்று விரும்புகிறேன். இந்த பால்வழியிலே சாட்சி பாருங்க தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆவியானவர் இந்த பால்வழியிலே உங்கள் வாழ்க்கையை உருமாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஆவியானவர் இந்த பால்வழியிலே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உருமாற்றத்தை தரப்போகிறார். He transforms the lives of the people. கர்த்தர் ஜனத்தின் வாழ்க்கையை உருமாற்றுகிற தேவன். கர்த்தர் மனுஷனை உருமாற்றுகிறார். கர்த்தர் மனுஷனை உருமாற்றுவதற்கு படகிலே பிரயாணப்பட்டு அக்கறைப்படுகிறார்.
மனுஷனை மனுஷனாக மாற்றுவதற்கு, மனுஷனுக்குள் இருக்கிற தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கு, மனுஷனுக்குள் இருக்கிற ஆவிக்கிற வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு கர்த்தர் பிரயாணப்பட்டு கதிரேனுடைய நாட்டிலே வருகிறார். இந்த பகல்வேளை கர்த்தர் ஆவியானவர் சபையிலே உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க, உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்ய, உங்களுடைய கட்டப்பட்ட ஸ்தானங்களை விடுதலையாக்க பகல்வேளை கர்த்தர் ஆவியானவர் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாச கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் ஆவியானவர் பல சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டப்பட்ட உன் வாழ்க்கையை கட்டவிழ்க்க அமை பிசாசு கட்டின சில கட்டுகளை போல கர்த்தர் ஆவியானவர் கட்டவிழ்க்க விருப்பத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ரகமன கத்துனா ரபலபா ஓ ரகத்துனா ரகமன ரகத்துனமா இயேசுவின் நாமத்தினால் ரபலகத்துனா ரமனபா ரகத்துனமா. முதல் அட்ரஸ், முதல் வார்த்தை அந்த மனிதனை கூட சொல்லப்படுகிறது. He was possessed with devil. He was possessed with evil spirit. அவன் நெடுகாலமாய் பிசாசு பிடித்தவனாயிருந்தான். முதலாவது Jesus transforms demon possessed into freed person. இயேசு பிசாசு பிடித்தவனை விடுதலை பெற்றவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பிசாசு பிடித்தவனை விடுதலை பெற்றவனாக மாற்றுகிறார். இந்த பகல்வேளை தேவனுடைய பிள்ளையே, பிசாசு வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து வருத்தத்தோட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். வசனங்களை வாசிக்கும் போது 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனாய் இருந்தான். அதே 35வது வசனத்தின் வரும்போது விதமா சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, எங்க கவனிங்க. 27ஆம் அதிகாரத்திலே நெடுகாலமாய் பிசாசு பிடித்தவன். 35வது அதிகாரத்திலே எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க. வந்து பார்க்கும்போது he was a freed person. அவன் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பிசாசை துரத்துகிறவர். கர்த்தர் பிசாசை துரத்துகிறவர். இந்த பிசாசை துரத்துகிறதுல கர்த்தர் இந்த இடத்துல பல காரியங்களை கையாண்டு இருக்கிறார். அந்த முதல்ல வாசிக்கும் போது இந்த மனுஷன் கர்த்தரை பார்த்த உடனே அவன் ஒரு சாட்சி சொல்றான். பாருங்க, நீர் தேவனுடைய குமாரன், mighty man of God, உன்னதமானவருடைய வல்லமையுள்ள குமாரன் நீர், என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை கெடுக்கவா வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பிசாசு இவ்வளவு நாளைக்கு அந்த மனுஷனை கெடுத்து கொண்டிருந்தான். தேவனை கண்டவன் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை கெடுக்கவா வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு அநேக நாட்களாய் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், இந்த காலையில் ஆவியானவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அவன் கர்த்தர் இறங்கி வரும்போது இதோ பிசாசு சொல்கிறான், ஓ என்னால் நிற்க முடியவில்லை. அவன் இந்த பகல்வேளை கர்த்தர் ஆவியானவருடைய வல்லமையினால் பிசாசு உள்ளங்களை விட்டு மாறுகிறது. இவ்வளவு நாள் இந்த மனிதனை மனிதனாக வாழ விடாமல், இந்த மனுஷனை மனுஷனாக நிற்க விடாமல், தேசத்திலே சமுதாயத்திலே மனுஷர்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, குடும்பத்தாருக்கு முன்பாக மனுஷனாக வாழ விடாமல் அவனை அடிமைப்படுத்தி, அவனை கொடுமைப்படுத்தி, அவனை துன்பப்படுத்தி, அவனை நரகத்து நேராக தள்ளி கொண்டு போகிற பிசாசு கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நீர் என்னை கெடுக்கவா வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை இந்த பாடலிலே ஆவியானவர் சொல்கிறார், பிசாசு விட மாட்டான். பிசாசு உள்ளத்துல விட்டு மாற மாட்டான். பிசாசு கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது கெடுதி. பிசாசு கர்த்தருடைய சமூகத்துல உங்களை கொண்டு போனா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தா, நீங்க ஜெபம் பண்ணா, நீங்க ஆராதிச்சா, நீங்க துதித்தா, அது பிசாசு கெடுதி. ஆகையால் பிசாசு உங்களை கட்டுவான். பிசாசு உங்களை வீட்டுல இருக்க விட மாட்டான். அவன் உங்களை துரத்தி கொண்டே இருப்பான். எதர்ச்சியமாக அவன் கர்த்தரை சந்திக்கிறான். கர்த்தரை சந்திக்கும் இடத்திலே அவனுக்கும் உள்ள ஒரு தரிசனம் இருந்தது, பிசாசுக்குள்ள ஒரு சாட்சி இருந்து பாருங்க. பிசாசன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் மகத்துவமானவர், நீர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசன் சில வேளையில இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவான். என்னுடைய பிள்ளையே, பிசாசு சில இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவான். குறிப்பா நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேனால், யாரையும் காயப்படுத்தல,
பிசாசு பிடித்த மனுஷனும் பாஸ்டருக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கையெடுத்து கும்பிடுவான். பிசாசு பிடித்த மனிதனும் தரையில் விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்வான். ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆவிகளை நிறுத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனம் ஆவிகளை நிறுத்து பார்க்க வேண்டும். எல்லா மனுஷனும் உள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியோட வல்லமை அல்ல. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அந்த இடத்து வசனத்தை வாசிக்கும் போது 28வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமானுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? ஹல்லேலூயா. பிசாசுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், பிசாசுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. முதலாவது, பிசாசு ஓடனா உங்க குடும்பம் விடுதலையாக்கப்படும். பிசாசு உங்க குடும்பத்திலிருந்து ஓடனா குடும்பம் விடுதலையாக்கப்படும். பிசாசின் சிந்தனைகள் மாறினால் குடும்பம் விடுதலையாக்கப்படும். அதைத்தான் கர்த்தர் முதலாவது செய்தார். பிசாசு பிடித்தவனை பிசாசு விட்டு மாறினனாக முதலாவது கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, மற்றதெல்லாம் பிற்பாடுதான். முதலாவது, எந்த இடத்துல சத்ரு பதிவுடை வைத்திருக்கிறான், எந்த இடத்துல இந்த சத்ரு காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், எந்த இடத்துல சத்ரு நம்மை பிசாசின் வழிகளை நடத்தி கொண்டிருக்கிற அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சத்ரு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் எந்த சத்ருவின் செயல்பாடு இருக்கிற என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து அதை ஜெயம் எடுப்போமானால் ஒரு விடுதலை பெற்ற நபராக வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன்ல சினிமா பாட்டும் பார்த்து, சினிமா பாட்டும் கேட்டு, ஸ்டேட்டஸ்ல 6 நாளைக்கு சினிமா பாட்டும் வச்சு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன் பாட்டும் வைக்கிறதுனால தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய பிள்ளை அல்ல. வீட்டுல சினிமாவும் பார்த்து கர்த்தருக்கு டைம் கொடுக்காம, கர்த்தருடைய நாமத்திற்கு டைம் கொடுக்காம, வீட்டிலேயே கர்த்தருடைய நாமத்தை தூஷணைப்படுத்துகிற பலவிதமான கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதை கர்த்தர் விரும்பவும் இல்லை. அந்த சாத்தான் வீட்டை விட்டு மாற வேண்டும். அந்த சாத்தான் வீட்டை விட்டு மாற வேண்டும். அப்ப வீட்டுக்கு ஒரு விடுதலை வரும். அப்ப வீட்டுக்கு ஒரு விடுதலை வரும். அந்த சாத்தான் கரத்திலிருந்து மாறணும். அப்ப கரம் விடுதலையாக்கப்படும். அந்த சாத்தான் உள்ளத்திலிருந்து மாறணும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற உள்ளங்கள் இருக்கிற கிரியைகள் மாறும். கர்த்தர் பிசாசு பிடித்தவனை விடுதலை பண்ணப்பட்ட நபராக மாற்றுகிறார். இந்த பல தேவனுடைய பிள்ளையே, பிசாசு எந்த நிலைமையிலும் போராடலாம். அவனுக்கு இந்த காரியம் அல்ல, சினிமா பாட்டுன்னு மட்டும் அல்ல, சினிமா மட்டும் அல்ல, வேறு பல காரியங்களாக பிசாசு உங்களோடு போராடலாம். வேறு பல காரியங்கள் பிசாசு உங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இந்த மனுஷனோடு போராடினது பிசாசு பிடித்த மனுஷன். அவனுக்கு அலக்களித்து கொண்டே இருந்தது. வேத வசனத்தை வாசிக்கிறோம். சவுலிடத்திலிருந்து கர்த்தர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டு ஒரு பொல்லாத ஆவியை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த பொல்லாத ஆவி அவனை அலக்களித்து கொண்டே இருந்தது. அந்த ஆவி வரும்போதெல்லாம் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவனை அலக்களித்து கொண்டே இருந்தது. அவனை அப்படியே ஒரு கொலை வெறிக்கினராக திருப்பி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவி, பிசாசின் ஆவி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு விரோதமாக கொலை வெறியோடு எழுகிற ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆலோசனை இது. இந்த பகலிலே அருமையா தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆராதிக்க விடாமல் உன்னை தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவர் பலருக்குள்ளாக கிரியை செய்து உன்னை தகர்ப்பதற்காக, உன்னை முடிப்பதற்காக, உன்னை இல்லாமல் போவதற்காக பலரை கொண்டு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சவுலை கொண்டு, ஒரு அபிஷேகம் என்ற தாவீதை குத்தி கொலை செய்ய எத்தனை பண்ணது போல இந்த பல்லகத்தில் ஆவியினால் சொல்கிறார், குடும்பத்துக்கு விரோதமாக, உன் நம்ம தலைமுறைக்கு விரோதமாக, உன் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு விரோதமாக இந்த பல்வெளியிலே பிசாசானவர் அதிக வல்லமையோடு கிரியை செய்து கொண்ட ஈட்டியை எடுத்து குத்துவது போல அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலையில் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கட்டடமாய் திரும்புங்கள். கர்த்தர் அடைக்கலம் தருகிறவர், கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிசாசு பிடித்தவரே பிசாசன் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆராதிச்சா, நீ துதிச்சா, நீங்க ஜெபம் பண்ணுனா பிசாசு பிடித்தவனுடைய பிசாசை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்து விரோதமாக கொல்லவெறியின் ஆவியுடன் இருக்கிற கொல்லவேறு ஆவிகளை கர்த்தர் மாற்றுவார். தாவீது பாடினார், சவுலுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் துதிக்கும் போது சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இரண்டாவதாக, ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் nakedness into dressed.
ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நேக்கட்னஸ் இன்டு ட்ரெஸ்ஸட். அப்படின்னு சொன்னால் இயேசு நிர்வாணியை உடை அணிந்தவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தியா தேவன் மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு நிர்வாணியை உடை அணிந்தவனாக மாற்றுகிறார். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நிர்வாணியா இருந்தான் என்று வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு துரத்தப்படும் போது சில நிர்வாணங்கள் மாறும். ஹல்லேலூயா. பிசாசு துரத்தப்படும் போது சில நிந்தனைகள் மாறும். பிசாசு துரத்தப்படும் போது சில அவமானங்கள் குடும்பத்தை விட்டு மாறும். பிசாசு துரத்தப்படும் போது சில குடும்பங்களுக்குள்ள மறுமலர்ச்சியை கற்றுக்கொண்டு வரார். அவன் பிசாசு துரத்தப்படும் போது சில ஆவிக்கிற வஸ்திரங்களை தரிப்பிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவன் சில பிசாசு துரத்தப்படும் போது கர்த்தருடைய வல்லமையினால் அவன் குடும்பங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கட்ட தரப்போகிறார். குடும்பங்கள் ஒரு உயர்வை கட்ட தரப்போகிறார். ரபலகத்துனா ரெமனபா ரெகத்துனா ரெபலக சியலபா உடமனகத்துனா ரெபலபா ரெமனகத்துனமா ரெகத்துனா ரெபலபா ரெபலக சியலபா. அருமையான விசுவாசியே, உன் அவமானத்திற்கு உன் நிர்வாணத்துக்கு காரணம் பிசாசு. உன் அவமானத்துக்கு காரணம் பிசாசு. இந்த வியாதி பிசாசு பிடித்த மனிதன் நிர்வாணியாய் சுற்றி திரிகிறான். நிர்வாணியை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. நிர்வாணிய அந்த தேசம் பார்க்கிறோம் எல்லாரும். அவனுக்கு பயந்து மத்திய எழுதின சுவிசேஷத்திலே லூக்கா வாசிக்கிறோம். அவனை பயந்தபடியினால் அவன் இருக்கிற இடமா யாரும் போனதே இல்லைன்னு. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனுஷன். அவனை கர்த்தர் உருமாற்றி அவனுக்கு வஸ்திரம் தரிக்க அவனுக்கு மனசு இல்லை. அவன் வஸ்திரம் தரிக்க அவனுக்கு ஆர்வம் இல்லை. அவனுக்கு வஸ்திரத்தை கீறி போடணும், வஸ்திரத்தை எடுத்து போடணும். எனக்கு நீ இந்த வஸ்திரம் வேண்டாம், வஸ்திரம் தரிப்பது அவனுக்கு அருவருப்பா அவன் கண்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வஸ்திரத்தை உடுப்பித்தார். இயேசு அவனுக்கு வஸ்திரத்தை உடுப்பித்தார். இயேசு அவனுக்கு வஸ்திரத்தை உடுப்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் கர்த்தர் ஆவியினால் சொல்கிற வார்த்தை இது. வஸ்திரத்தை கீறி போடுவதல்ல கர்த்தருடைய வேலை, வஸ்திரத்தை உடுப்பிப்பது கர்த்தருடைய வேலை. உன்னை நிர்வாணப்படுத்துவதல்ல கர்த்தருடைய ஆவியை கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிர்வாணப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உடுத்து வைப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உடுத்து வைப்பார். அவர் காகங்களை போஷிக்கிறார், புல் பூண்டுகளை உடுப்பிக்கிற தேவர். அவர் உங்களுக்கும் உடுப்பிக்கிறவர், போஷிக்கிற வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் நிர்வாணமாக்குகிற ஆவியானவர் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆவியானவர் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் he transforms that nakedness into clothed. அவர் உன் அவமானத்தை மூடுகிறவர். அவன் உன் நிந்தனையை மாற்றுகிறவர். உன் நிர்வாணத்தை ஆடையினால் தரிப்பிக்கிறவர். ரபலகத்துனமா ரகத்துனா ரபலகசிய ரமனகத்துனா ரபலபா. இன்னைக்கு உலகம் கிழிஞ்ச வஸ்திரத்தை தான் ஆசையோட வாங்கி போட்டுட்டு நடக்குது. இன்னைக்கு உலகம் கிழிஞ்ச ஜீன்ஸ், டோன் ஜீன்ஸ், அது ஒரு ஃபேஷன். உலகம் கிழிஞ்சதை தரும்போது கர்த்தர் கிழியாததை தருகிறார். உலகம் கிழித்து போடுவது ஃபேஷன் சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார் அது அல்ல, ஆவியின் அழகு அது அல்ல. அவன் நன்மையான பூரணமான உன் அமேன் மானத்தை மறைக்கிற வஸ்திரத்தை உடுத்துவதே ஆவியின் ஃபேஷன் கர்த்தர் சொல்றாரு. உலகம் சொல்லுது காது அநேக கடுக்கம் வச்சா ஃபேஷன். கர்த்தர் சொல்ல உன் உடம்பை நீ கிறுக்காது உனக்கு ஃபேஷன். உலகம் சொல்லுது பச்சை குத்துறது ஃபேஷன். அவனுடைய வல்லமை நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆவியினால் சொல்ல உன் உடம்பை நீ கீறி கொள்ளாத உனக்கு ஃபேஷன் கர்த்தர் சொல்றாரு. அது ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய ஒரு தன்மை. பிசாசு உடம்பை கீறுவான், வஸ்திரத்தை கீறுவான், காயப்படுத்துவான். இது பிசாசின் வேலை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆவியான உரைக்கிற காரியம் உடம்பை கீறக்கூடாது. ரமனகத்துனா ரிபலவா ரிகத்துனமா ரிபலகசியானமா ரிபலவா ரமனகத்துனா. இயேசு நிர்வாணியை உடை அணிந்தவனாக மாற்றுகிறார். இன்று இந்த காலையில கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து சீர்படுத்த போகிறார். ஆவிக்குரிய வஸ்திரம் தரிப்பிக்க போகிறார். பலவைகளை கர்த்தர் மாற்றி புதிய வஸ்திரத்தை கர்த்தர் தரிப்பிக்க போகிறார்.
புதிய சில வசனத்தை தரிப்பிக்க போகிறார். ஆவிக்கிற வாழ்க்கையில சில எழுச்சிகளை கத்த தரப்போகிறார். இந்த பவுல் உங்களோடு போராடுகிற ஆவிக்கிற வாழ்க்கையில் எழுந்து பிரகாசிக்கப்பட வைக்கி, ஆவிக்கிற வாழ்க்கையை அவமானப்படுத்தி, ஆவிக்கிற வாழ்க்கை நிந்தனைக்குட்படுத்தி, ஆவிக்கிற வசதி கீறி போடுற பிசாசன் செயல்களை கர்த்தர் ஆவியின் பவுலை முறியடிக்கிறார். கர்த்தர் ஆவியின் வல்லமையினார் பரிசுத்த ஆவியினார் சொல்கிறார், உன்னை இந்த பகல்களிலே நான் உடுத்து வைப்பேன். பலவரண அங்கே யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பன் உடுத்து வைத்தான். இந்த பலவரண அங்கே கீறி போட சில சகோதரர் எத்தனை மணி வேளையிலேயோ அவன் கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜ வஸ்திரம் உடுப்பித்தாரே. ஓ ரகத்துனா ரபலபா ரிமனகத்துனா ரபலகசியலபா ஓ ரகமன ரகத்தினமா. கர்த்தருடைய ஆலோசனை, சபையை உன் ஆவிக்கிற வாழ்க்கையை கெடுத்து உன்னை தகர்த்த வேண்டும் என்று சத்துரு எத்தனை வைத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை ராஜ வஸ்திரம் தரிப்பித்து உயிர்ப்பிக்க போகிறார். ஆவிக்கிற ராஜ வஸ்திரம் தரிப்பித்து உயிர்ப்பிக்க போகிறார். விசுவாசிய கரங்களை தட்டி ஓ ரமனகத்துனா ரிபலபா ரிமனகத்துனமா ரிபலகசிய ரகமன ரகத்துனமா. இந்த பழகத்தை ஆவியினால் சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே சத்துரு திட்டம் பண்ணினா உன்னை தகர்க்கணும். அவன் படுகொலியில போட்டான், அவன் சேட்டுல உழந்து போன சேட்டுல தூக்கி முக்கினா. கர்த்தர் சொல்கிறாரு, புழுதியிலிருந்து உன்னை உயர்த்துகிறார். ஓ குப்பையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துகிறார். ஓ ரமனகத்துனா ரபலபா ரகத்துனமா ரபலகசியலபா. நிர்வாணத்தை மூடுகிற கர்த்தர், அவமானத்தை மூடுகிற கர்த்தர். அடுத்ததாக, Jesus transforms indomitable into submissive. Jesus transforms indomitable into submissive. இயேசு அடங்காதவனை அர்ப்பணிக்கிறவராக மாற்றுகிறார். இயேசு அடங்காதவனை அர்ப்பணிக்கிறவராக மாற்றுகிறார். எத்தனை விசுவாசி இந்த கால வேளையில அடங்காத சிலர் அர்ப்பணிக்கிற நபரை இந்த தேசத்தில் மாற்ற போகிறார். எத்தனை விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஓ ரபலகத்துனா ரபலபா திகமனகத்துனா ரபலகசியலபா ரமனகத்துனா திகமன ரகத்துனமா. கதிரேனுடைய நாட்டுல இந்த பிசாசு பிடித்த மனிதனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. கரத்துல கல் இருக்கும், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருப்பான், தன்னைத்தானே துக்கப்படுத்தி கொண்டிருப்பான், தன்னைத்தானே வெட்டி கொண்டிருப்பான், நிர்வாணியா இருப்பான். சங்கினால கட்ட முடியல, விலங்குனால கட்ட முடியல, என்ன வச்சு கட்டினாலும் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு எல்லாருக்கும் விரோதமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவருடைய வாசம் கல்லறைகளிலும் அவருடைய வாசம் வனாந்திரத்திலுமா இருந்தது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு மனுஷனை எல்லாரும் கண்டு பயப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். யாரால் அடக்க முடியல, மனுஷனால் அடக்க முடியல, மனித புயத்தினால் அடக்க முடியல, மனுஷனால அந்த மனுஷனை கட்டுப்படுத்த முடியல, மனுஷனால அந்த மனுஷனை எந்த நிலைமையில எவ்வளவு பிரயாசம் பண்ணியோ எவ்வளவு பிரத்யோகம் பண்ணியோ தங்கள் மனித மூளையினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த பவுலை கர்த்தர் ஆவியினால் சொல்கிறார், உன் எண்ணத்தினால் உன் புத்தியினால் உன்னுடைய சிந்தனையினால் உன்னுடைய சில காரியங்களை கர்த்தர் இந்த பவுலை செய்கிறார். உன் வார்த்தையினால் அடங்காத உன் குமாரன், உன் வார்த்தையில் அடங்காத உன் சந்ததி, உன் சொல்லுக்கு கீழ்ப்படியாத உன் பிள்ளையை கர்த்தர் அடக்க போகிறார். கரங்களை தட்டி ரபலகத்துனா ரபலபா ரமனகத்துனமா ரபலகசியலபா. ஓ ரபலபா ரமனகத்துனா அதிகமன ரகத்துனமா ரபலகசிய ரகமனபா ரகத்துனா ரபலபா ரகத்துனமா. பெற்றோர்களே ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. கர்த்தரை பாதுபடுத்தல இயேசு உருமாற்றுவார். Jesus transforms. He will transform. அவர் உருமாற்றுவார். பரிசுத்தவான் வல்லமையோடு சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்றேன், கர்த்தர் உருமாற்றுவார். தலைமுறை உருமாற்றுவார், தலைமுறை போகிற பாதை நமக்கு தெரியுது. தன்னைத்தான் காயப்படுத்துகிறான், தன்னைத்தான் துக்கப்படுத்துகிறான், தன் எதிர்காலத்தை தானே சீரழித்து போட நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறான் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, இந்த காலகட்டத்தில் ஆவியினால் சொல்கிறார், உன் தலைமுறையை மாற்ற, உன் தலைமுறை அனுபவத்தை மாற்ற, உன் தலைமுறை வாழ்க்கையை உருமாற்ற கர்த்தரால் முடியும். ஆமே ரமணபா ரிகழ்த்துனமா ரிபலகசியலபா. அவர் அடங்காதவனை அர்ப்பணிப்புள்ள நபராக மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவன் யாருக்கு அடங்கல, ஆனா இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல,
அவன் மனுஷனுடைய கட்டுகளுக்கு அவன் அடங்கல்ல, மனுஷனுடைய சங்கிலிகளுக்கு அவன் அடங்கல்ல. அவன் விடுதலை ஆக்கப்பட்ட போது, பிசாசு துரத்தப்பட்ட போது, he was sitting at the feet of Jesus. அவன் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான். ஹalleluya. he don't want anything. அவனுக்கு இப்ப கல்லறை தேவையில்லை, அவனுக்கு இப்ப வனாந்திரம் தேவையில்லை, அவனுக்கு இப்ப உலகம் தேவையில்லை, அவனுக்கு இப்ப தன்னை தான் காயப்படுத்துற எண்ணம் இல்லை. அவனுக்கு இப்போது வேண்டும் கர்த்தருடைய பாதம். ஹalleluya, ஹalleluya. அவனுக்கு இப்ப வேண்டும் கர்த்தருடைய பிரசன்னம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அடங்காதவனை அடக்குகிற கர்த்தர், அடங்காதவனை அடக்குகிற கர்த்தர் அவர். ஹalleluya. எவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எழும்பினாலும், ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, குடும்பங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, எவன் எப்படி எழும்பினாலும் அடக்குகிறவர் கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. God will make him submissive. அவர் அவனை அர்ப்பணிக்கிறவனாய் மாற்றுவார். ஹalleluya. கர்த்தர் அர்ப்பணிக்கிற நபராக ஒருவனை மாற்ற சித்தம் கொண்டாரானால் யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் எண்ணம் பண்ணி கொண்டிருக்கலாம், உள்ளத்துல சிந்தனைகள் இருக்கலாம், என்னுடைய குமாரன், என்னுடைய என்ன குடும்பத்தில் உள்ள என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நம்ம யாருமே என் பேச்சுக்கு இணங்கல்ல, யாருமே என்னோடு கூட ஆராதனைக்கு வரல, என்னோடு கூட கர்த்தரை துதிக்க அவர்களுக்கு மனம் இல்லை, அடங்காதவர்களா இருக்கிறார்கள், என் பேச்சை மறுதலித்து போகிறார்கள், கர்த்தரை வசனத்தை விட்டு மீறி போகிறார்கள், கர்த்தரை வார்த்தைக்கு விலகி போகிறார்கள். கர்த்தர் இந்த பவுலே சொல்கிறார், God will transform. கர்த்தர் உருமாற்றுவார், கர்த்தர் உருமாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த பவுலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் என் பிள்ளையை உருமாற்றுவார், கர்த்தர் என் கணவரை உருமாற்றுவார், கர்த்தர் என் குடும்பத்தை உருமாற்றுவார், கர்த்தர் என் தலைமுறைகளை உருமாற்றுவார். ரமணப ரிகத்துனமா ரிபலகசியா ரமணபா ரிகத்துனமா. கர்த்தர் உருமாற்றினாரானால் தேசங்கள் அதிர்ந்து பயப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உருமாற்றுவார். தேசத்துல சிலதை கர்த்தர் உருமாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துல சிலதை கர்த்தர் உருமாற்ற போகிறார். கர்த்தர் காலங்களிலே இந்த சபையில் இருக்கிற பலரை உருமாற்றி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பின்னணியம் பார்க்கும்போது அவர்கள் இன்று இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல, ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களை உருமாற்றினது, கர்த்தருடைய கரம் அவர்களை உருமாற்றினது. வாழ்க்கையை கர்த்தர் உருமாற்றி இருக்கிறார். அவன் அடங்காத பலரே கர்த்தர் இந்த பலர் உருமாற்றி சபையிலே அடங்கி ஆராதிக்கிறத கிருபைச்சதனால் இன்னும் வருகிற நாட்கள் கர்த்தர் சபையிலே இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளை எழுப்புகிறார். அடங்காத சிலர்களை கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தில் அடக்க போகிறார். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் மனுஷனுடைய சுபாவத்தை கர்த்தர் அடக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் அடக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அடக்குவார். God will transform. அடுத்ததாக Jesus transforms irrational, reckless, senseless into rational, prudent and sensible person. கர்த்தர் இயேசு பகுத்தறிவற்ற, பொறுப்பற்ற, உணர்வற்றவனை இயேசு அறிவுள்ள, பொறுப்புள்ள, உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பொறுப்பற்ற சிலது, நன்றியற்ற சிலது, உணர்வற்ற சிலது, இன்னும் பகுத்தறிவற்ற சிலது. God is going to transform. கர்த்தர் உருமாற்ற போகிறார். கர்த்தர் உருமாற்ற போகிறார். கர்த்தர் இந்த பிசாசு பிடித்த நபர் அவன் பகுத்தறிவற்றவனாய் இருந்தான். அவன் என்ன செய்கிறான் அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, நான் ஒரு மனுஷன், மனித ரூபத்தில் இருக்கிறேன் அவனே தெரியாது. ஒரு பொறுப்பற்றவன், வீட்டை குறித்த எண்ணம் இல்லை, குடும்பத்தை குறித்த எண்ணம் இல்லை, தன் பிள்ளைகளை குறித்த எண்ணம் இல்லை, தன் தேசத்தை சமுதாயத்தை குறித்த எண்ணம் இல்லை, யாரை குறித்த எண்ணம் இல்லை, தன்னலமாக தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறான். உணர்வற்றவன் கல்லுகளினால் தன் சரீரத்தை தானே குத்திக் கொள்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு கோமாவில இருந்தான், மயங்கின தன்மையில இருந்தான். கடந்த நாட்கள் நம்ம கேட்டோம், கலாத்திய சபையை கர்த்தர் சொன்னார், உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? அதுவே தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்கள், முதியோர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கவனிங்க, மயங்காதீங்க. பிசாசம் மயக்கி போடுவான். பகுத்தறிவற்று, உணர்வற்று, பொறுப்பற்ற நிலைமையிலே பிசாசு உங்களை மயக்குவான்.
அதைத்தான் பிசாசு இந்த நபருக்கு செய்தான். பிசாசு நபரு ஒரு பகுத்தறியவற்றவனாய், அவன் முன்பாக நிற்கிறது மனிதர்கள் என்கிற பகுத்தறிவு அவனுக்கு இல்லை. அவனுக்கு முன்பாக நிற்கிறது தன்னோட கூட பிறப்பு, அவன் பகுத்தறிவு அவனுக்கு இல்லை. அவன் தன்னுடைய சரீரம் இதை காயப்படுத்த, என்னுடைய சரீரத்தை நான் காயப்படுத்த உணர்வு அவனுக்கு இல்லை. அவன் குடும்பத்தை குறித்த உணர்வு இல்லை. இவ்விதமாக எல்லாவற்றையும் இழந்து அவன் அவன் அந்த பிசாசின் பிடியிலே அகப்பட்டு சிக்கி கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அந்த பிசாசை துரத்தி அவனுடைய நிலைமைகளுக்கு மாறுதலை கொண்டு வந்தார். Now he can see the humanity as humanity. Now he can see himself as himself. Now he can see himself as a human being. அவன் இப்போது மனித இனத்தை மனித இனமாக பார்க்கிறார். அவன் தன்னை ஒரு மனிதனாக அவன் உணர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலர் ஆவிக்கிற வாழ்க்கையில மயங்கி போயிருக்கீங்க. உங்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து நீங்கள் அறியாதபடிக்கு பிசாசு உங்களை மயக்கி போட்டு இருக்கிறான். நீங்கள் உங்களை நீங்களே சில காரியங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே மயக்கத்தை விட்டு எழுமணும், மயக்கத்தை விட்டு எழுமணும், மயக்கத்தை விட்டு எழுமணும். கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், ஆவிக்கிற வாழ்க்கையில மயங்கி போயிருக்கீங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில ஜெபம் இல்லை, ஆவிக்கிற வாழ்க்கையில எதை செய்கிறோங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் எதையோ செய்த நாட்களை கடத்தி விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தரை கொடுக்க இடம் கொடுக்காம உணர்ச்சியற்றவர்களாய், எந்த பயபக்தியும் இல்லாமல், கர்த்தரை குறித்த ஒரு உணர்வும் இல்லாமல், அவன் மனிதனை குறித்த உணர்வும் இல்லை, குடும்பத்தை குறித்த உணர்வு இல்லை, பிள்ளைகளை குறித்த உணர்வு இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தை ஆவியானவர் சொல்கிறார், you have to get out from the coma situation. You never can do it. உங்களால் அதை செய்ய முடியாது. You can never do it. உங்களால் அதை செய்ய முடியாது. உன்னுடைய மயங்கின தன்மையிலிருந்து உன்னால் எழும்ப முடியாது. அவன் எழும்ப முடியுமானால் அந்த பிசாசு பிடித்தவன் எழும்பி இருப்பார். இன்று கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்று கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்று கர்த்தர் எழுப்ப போகிறார். குடும்பங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். வாழ்க்கையை கர்த்தர் எழுப்ப போகிறார். உன் மறுமலர்ச்சியை கர்த்தர் இந்த பொருளை எழுப்ப போகிறார். ரபலகத்துனா ரகமன ரகல்துனா ரபலகசியலபா உடமனகத்துனா ரபலபா ரமனகத்துனா திகமன ரகல்துனமா ரகல்துனா ரபலகசியலபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒரு பூ மொட்டா இருக்கு, அது இந்த செடியிலே பூ பூக்கிற காலம், அது மொட்டாக அப்படியே இருக்கிறது. ஆனா அது விரிய முடியல, அது மலர முடியல, அது மலர்ந்து தன் மனத்தை வீச முடியல, அது மலர்ந்து தன் அழகை பிரதிபலிக்க முடியல, அது மலர்ந்து தன்னுடைய அந்த மேன்மையான தன்னுடைய குணத்தை அது வெளிப்படுத்த முடியாமல் அது மொட்டாக அப்படியே இருக்கிறது. ஆவியானவர் காட்டின காட்சி. பிள்ளையே, சில ஆவிக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த பகல் வேளையில சில ஆவிக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, மொட்டா இருக்கு, அது அப்படி மூடி இருக்கு. அது பிரகாசிக்கணும், அது வெளியே வரணும். இந்த பல் வெளியே வரணும். எத்தனை ஒரு விசுவாசிக்கு, எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்கு இந்த பல்விலே, என் ஆவிக்கிற வாழ்க்கை கர்த்தர் மலுமறக்க பண்ணணும், அது மலுமலர்ச்சியின் ரூபத்தை அடையணும். விசுவாசிகள் கண்களை மூடி ஒரு நிமிஷம், கண்களோட ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி ஒன்று ஜெபம் பண்ணுங்க. என் ஆவிக்கிற வாழ்க்கை, என் ஆவிக்கிற வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைய செய்யணும்ப்பா. என்னுடைய அந்த மொட்டு, என் வாழ்க்கை ஆவிக்கிற மொட்டாக இருக்கிறது, அது ஒன்று மரம் மலரணும், அது ஒரு மலர்ந்து மனம் வீசணும், அது ஒன்று மலர்ந்து அழகாய் பிரதிபலிக்கணும், அது காண்கிறவர்களுடைய கண்கள் அதிசயப்படத்தக்க வேணும். இந்த பல்லை கத்த கிரியை செய்வீராக. ரபலகத்துனா ரபலபா ரமனகத்துனா ரபலகசியலபா உரமனகத்துனா ரபலபா ரகத்துனாமா. ஆவியானவர் கிரியை செய்வார். God will transform. கர்த்தர் உருமாற்றுவார். மொட்டான சில வாழ்க்கைகளை கர்த்தர் மலர பண்ண போற தயவிற்காய் நன்றியப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு பகுத்தறிவற்ற, பொறுப்பற்ற, உணர்வற்றவனே அறிவுள்ள, பொறுப்புள்ள, உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறார். உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறார். ஆராதிக்க சிலருக்கு உணர்வு இல்லை, கர்த்தரை துதிக்க சிலருக்கு உணர்வு இல்லை, கர்த்தரை சமூகத்தை அலட்சியம் பண்ணி போகிற உணர்வற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆராதனைக்கு வர மனமில்லாமல் ஓடி போகிறவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த பள்ளியை கர்த்தர் ஆவியானவர் அவர்களை கர்த்தர் உருமாற்ற போகிறார். சபையை இந்த பள்ளியை கர்த்தர் தேசத்தை உருமாற்ற போகிறார். ஆராதனைக்கு இடம் கொடுக்காம, ஆராதிக்க இடம் கொடுக்காம ஓடுகிற சில வாழ்க்கையை கர்த்தர் உருமாற்ற போகிறார். ரபலமா ரகத்துனா ரபலகசியலபா திகமனகத்துனா ரபலபா ரமனகத்துனமா. ஆராதிக்காம ஓடிட்டு இருக்கிறது தன்னைத்தான் காயப்படுத்துறதுக்கு சமம், தன்னைத்தான் காயப்படுத்துகிறதற்கு சமம். அவங்க தங்களை தாங்களே குத்தி கொண்டு இருக்கிறாங்க.
தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையே, பால்வேளே, நீ உன்னை காயப்படுத்தக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ காயப்படுத்தக்கூடாது. உன் குடும்பத்தை நீ காயப்படுத்தக்கூடாது. உன் பிள்ளைகளை நீ காயப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மணி நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நிமிடம், அது கர்த்தருக்கே உரியது. அது கர்த்தருக்கே உரியது. பரிசுத்த ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. அந்த மனுஷன் எல்லாவற்றையும் மறந்தவனாய், அவன் இந்த உலகத்திலே வாழல, அவன் வேறொரு உலகத்தில் வாழ்கிறவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். வேறொரு உலகத்திலே வாழ்கிறவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை கர்த்தர் உணர்வுள்ள ஒரு நபராக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் சொல்கிறார், இந்த தேசத்திலே, சபையிலே, நம்முடைய சுற்றுப்புறங்களிலே சில உணர்வுள்ள மனிதர்களை கர்த்தர் உருமாற்ற போகிறார். உணர்வுள்ள சில மனிதர்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, Jesus transforms the eagerness to live in tombs and desert into the eagerness to live in his presence. கல்லறைகளிலும் பாலைவனத்திலும் வாழும் ஆர்வத்தை இயேசு தம்முடைய பிரசன்னத்தில் வாழும் ஆர்வமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறைகளிலும் வனாந்திரத்திலும் வாழும் ஆர்வம் கொண்ட இந்த பிசாசு பிடித்த நபரே கர்த்தர் தம்முடைய பாதத்தருகிற உட்காருகிற நபராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கல்லறைகளிலும் வனாந்திரத்திலும் ஓடிக்கொண்டிருந்த, அலைந்து திரிந்து கொண்டிருந்த, குறிப்பாக பிசாசுன்னு சொன்னாலே அவன் அங்கதான் கூட்டிட்டு போவான், வனாந்திரத்தை தான் கொண்டு போவான். வேதவசனம் வாசிக்கிறோம், ஒரு பிசாசு என்ன செய்யும், ஒரு மனிதனத்துல இருந்து புறப்பட்டு போச்சுன்னா வனாந்திரம் முழுவதும் சுற்றி திரிந்து அதுக்கு தங்க ஒரு இடம் கிடைக்கலன்னா திரும்ப என்ன செய்யும், அந்த இடத்துல வரும். அங்க இடம் என்னது காலியா இருந்தா, திரும்பவும் தங்கறதுக்கு வசதி இருந்தா, ஏழனா அதை கூட கொண்டு தங்க வைக்கும். ஹல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு தங்க இடம் இல்லாம சுற்றிட்டு இருக்கிறான். உங்க இருதயத்தை கொடுத்துடாதீங்க, உங்க வாழ்க்கையை கொடுத்துடாதீங்க, உங்க குடும்பத்தை கொடுத்துடாதீங்க, உங்க பிள்ளைகளை கொடுத்துடாதீங்க. பிசாசு எங்க புகுந்து ஏறி இருந்து கிரியை செய்யலன்னு சொல்லிட்டு பிசாசு சுட்டிட்டு இருக்கிறான். உங்க குடும்பத்தை நீங்க கொடுத்துடாதீங்க. ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எச்சரிக்கிறார், உங்க குடும்பத்தை நீங்க கொடுத்துடாதீங்க. பிசாசு எங்கடா ஏறலாம், எப்படிடா கிரியை செய்யலான்னு அவன் சுற்றி திரிந்துட்டே இருக்கான், வனாந்திர சுற்றி திரிந்துட்டே இருக்கான். இன்னைக்கு பால் ஆவியானவர் சொல்கிறார், உங்க குடும்பத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து அவன் உங்களை உணர்வற்றவனாய், உங்களை நீங்களே காயப்படுத்துகிறவர்களாய், உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்கிறவர்களாய், உங்களுக்கு நீங்களே மரணத்தை வருவித்துக் கொள்கிறவர்களாய் அவன் மாற்ற வல்லமை உள்ளவனாய் இருக்கிறான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு இந்த மனுஷனை கல்லறை உள்ள இடத்துல தான் கொண்டு போவான். அப்படின்னா மரணத்தின் வழிகள்ல தான் நடத்துவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வருகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிசாசு ஜீவன் தர வரல, பிசாசு உங்களை அழிக்கதான் வரான். பிசாசு உங்களுக்கு உயர்வை தர வரல, மேன்மையை தர வரல, பிசாசு உங்களை அழிக்கதான் வரான். இவனுக்கு ஆர்வம் என்ன தெரியுமா? பிசாசு இருக்கிற வரைக்கும் கல்லறை தான் அவனுடைய ஆர்வம், வனாந்திரம் தான் அவனுடைய ஆர்வம். அவனுக்கு எப்போதுமே வீட்டுல இருக்க பிடிக்காது, அவனுக்கு எப்போதுமே வீட்டுல தன் குடும்பத்தோடு இருக்க பிடிக்காது. அவன் எப்போதும் கல்லறை தோட்டத்துல போகணும், எப்போதும் வனாந்திரத்தில் போகணும். அவன் இந்த பால்வெளியில தேவனுடைய பிள்ளையை மரணம் 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 பேசிட்டு இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர்ல பிசாசு. செத்தா போதும், மரிச்சா போதும். It is not the Holy Spirit, it is the evil spirit. மரணத்தை உணர்த்தி, மரணத்தை குறித்து பேசி, மரணத்தை குறித்து உன்னை அந்த திசைக்கு திருப்பி கொண்டிருக்கிறது பிசாசன் வல்லமை. அது பிசாசன் வல்லமை. மரணத்தின் ஆர்வத்தை கொடுத்து உன்னை மரணத்தின் பாதையை நடத்த பிசாசு எத்தனை பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் உனக்கு ஜீவன் தர வந்திருக்கிறேன், நான் உன்னை ஜீவனுள்ள பாதையை நடத்த விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளே, பிசாசு மரணத்தை தரும்போது கர்த்தர் ஜீவனை தருகிறார். உங்களுக்கு மரணம் வேணுமா, ஜீவன் வேணுமா? இந்த பல்வெளி அதை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் ஜீவனை தருகிறார். பிசாசு கொண்டு போனது கல்லறை தோட்டத்துல, பிசாசு அலக்கழித்து கொண்டு போனது வனாந்திரத்துல.
ஆமென். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பாத விடுதல் உட்கார வைத்தார். நம்முடைய பாத விடுதல் உட்கார வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாத வீடம் தான் நம்முடைய தஞ்சம். ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாட்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தேவாலயத்தில் ஒரு நாள் தங்கி இருப்பதே நாடுவேன். தாவீது சொன்னார், உம்முடைய தேவாலயம், உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக ஒரு நாள் தங்கி இருப்பது அதிக மேன்மையானது, அதிக மேன்மையானது. பிள்ளையே, அருமையான விசுவாசிகளே, அநேக வருடங்களாய் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். இந்த பல்லுக்கத்தில் ஆவியான உரைக்கிற காரியம், அது ஆவியான சபையை எச்சரிக்கிற காரியம் இதுதான். ஆகாமிய கூடாரங்கள்ல வாசமா இருக்க வேண்டியது, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமா இருக்கணும். சபையில ஜெபம் நடக்கும்போது சபைக்கு வரணும். சபையில் ஆராதனை நடக்கும்போது வீட்டுல இருக்க வேண்டியது அல்ல உன் வாழ்க்கை. சபையில ஜெபம் நடக்கும்போது சபைக்கு வரணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீ துதிக்க, நீ ஆராதிக்க முதற்படுவாயனால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயனால் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்திலே நிற்க உருமாற்றுகிற தேவன். பிசாசு எத்தனை பண்ணுவான்? அவனுடைய சமூகத்துலதான் இருக்கணும், அவனுடைய கூட்டுக்குள்ளதான் இருக்கணும், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். பிசாசு எத்தனை பண்ணுவான்? ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. பிசாசன் கரத்துல நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கும் போது விதமாக சொல்ல, கர்த்தர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறையடித்து சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா அதிகாரத்தையும் வெற்றி சிறந்த கர்த்தர். இந்த பகல் தேவனுடைய பிள்ளையே, பிசாசு உன்னை அழிக்க எத்தனை பண்ணும்போது கர்த்தர் உன்னை விடுவிக்க எத்தனை பண்ணுகிறார். ஆர் யூ ரெடி டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீ ஆயத்தமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த நீ ஆயத்தமா? கர்த்தரை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? இவளை கர்த்தர் கேட்கிறார். என்னை நீ உன் வாழ்க்கையில பிரவேசிக்க இடம் கொடுப்பதனால் இதோ வாசல்கிறேன் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள் புகுந்து அவனோடு கூட சாப்பிடுவேன் சொன்ன கர்த்தர் இந்த காலகத்தில் ஆவியானவர் உங்கள் உள்ளத்திற்குள், உங்கள் வீட்டிற்குள், உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்ய கர்த்தர் அதீத வல்லமையோடு கர்த்தர் உங்கள் இருதயங்களை தட்டி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் நீங்கள் இடம் கொடுப்பீர்களானா, எந்த பிசாசு வல்லமை அங்க இருந்தாலும் இந்த பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்தை வீட்டிலே நிலைநிறுத்துவார். பிசாசன் பிரசன்னம் மாறி போகும், பிசாசன் வல்லமை மாறி போகும். அடுத்தாக அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். அடுத்த கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஒன் ஹூ இஸ் abandoned into, ஒருவன் தன் இல்லத்தை விட்டு வந்தவனே அவனை இல்லத்துக்குள் கொண்டு போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்தவன் இல்லத்தை விட்டு வெளியே சுற்றி நடக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். கர்த்தரிடத்திலே அவன் கேட்கும்போது நான் உம்மோடு கூட இருக்கேன், உத்தரவு கொடுக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ உன் வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரித்து கொண்டு போகிற தேவன் அல்ல, கர்த்தர் ஒருங்கிணைக்கிற கர்த்தர். அவர் நம்மை ஒற்றுமையோடு வாழ செய்கிற கர்த்தர் அவர். அடுத்ததாக நம்ம குறிப்பா அந்த இடத்துல வாசிக்கும் போது வேதவசனம் வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் தன் வீட்டு ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு அவன் நினைச்சுதான் தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு போனான். அவனே தன் தகப்பன் அணைத்து கொண்டது போல கர்த்தரும் கர்த்தர் இல்லத்தை விட்டு, கர்த்தர் ஆலயத்தை விட்டு, கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடி போனவர்களை கர்த்தர் திரும்ப மறுசீரமைத்து தம்மிடமாய் சேர்த்துக் கொள்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் afraidness into lovers. கர்த்தர் பயந்து நம்மை விட்டு பயந்து மாறினவர்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இந்த பிசாசு பிடித்தவனை விட்டு பயந்து மாறினார்கள். ஜனங்கள் பிசாசு பிடித்தவனை விட்டு அவர்கள் விலகி ஓடினார்கள். கர்த்தர் அவர்களை, அந்த மனிதர்களை இவனை நேசிக்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களை விட்டு பயந்து ஓடினாலும், உங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை விட்டு யார் உங்களை தன்னந்தனை விட்டு பிரிந்து போனாலோ இந்த கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், அவர்களை திரும்ப கொண்டு வந்து குடும்பத்தை சீரமைக்கிற கர்த்தர், அன்பை தருகிற தகப்பனவர், அன்பினால் இடை கட்டுகிற தேவனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக கடைசியை வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி ஹேட்டட் பர்சன் இன்டு எ டெஸ்டிமனி. வெறுக்கப்பட்ட நபரை கர்த்தர் சாட்சியுள்ள நபராக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்தவன் தேசத்தாரால் வெறுக்கப்பட்டவன். பிசாசு பிடித்தவனே தேசம் வெறுத்து ஒதுக்கினது. அவனை பார்ப்பதற்கு யாருக்கும் என்ன இல்லை, திட்டம் இல்லை. அவனை பார்க்க யாருமே விரும்பவில்லை. ஆனா கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவனை கர்த்தர் மறுசீரமைத்து தேசத்திலே சாட்சியாக கர்த்தர் மாற்றினார்.
கர்த்தர் தேசத்திலே சாட்சியாக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை குறித்த கர்த்தருடைய திட்டம் உங்கள் குடும்பத்தை அழிப்பதல்ல. உங்கள் குடும்பத்தை குறித்த கர்த்தருடைய திட்டம் தேசத்திலே சாட்சியை மாற்றுவது. உங்கள் குடும்பத்தை குறித்த, உங்கள் தலைமுறைகளை குறித்த, உங்கள் வாழ்க்கையை குறித்த கர்த்தருடைய திட்டம் வேறு ஒன்றுமல்ல, உங்களை உயர்த்தி உங்களை தேசத்திலே சாட்சியை நிறுத்துவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. விசுவாச கரங்களை தட்டி இந்த காலை கர்த்தர் மகிமை செலுத்துங்க. ஒரு மனதோடு கர்த்தர் இந்த காலையில் குடும்பங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர். ஒரு பிசாசு பிடித்த நபர், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து முழு வாழ்க்கையும் இழந்து தோல்வியுற்று நிற்கும் போது கர்த்தர் அவனை அணைத்து அவனை விடுதலை கொடுத்து அவனை பிசாசை அவனிடத்தில் மாற்றி அவனை கர்த்தர் உயர்த்தி அந்த இடத்துல வைத்தார் அல்லவோ, அதே போல கர்த்தர் குடும்பங்களை சீர்படுத்தி குடும்பங்களை அவன் சாட்சியின் குடும்பங்களாக, ஆத்மாக்களை சாட்சியின் ஆத்மாக்களாக மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்படியே நாம் இருக்கிற ஏழ்மையில் இருப்போம். கர்த்தரே பாதுபடுத்தல ஒப்பு கொடுப்போம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.